வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். இன்றைய மேகங்களின் தேடலில் எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் சொன்ன அப்பா அப்படிங்கிற கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். சத்திவேல் 70 வயசு தாத்தா. ஒரு நாள் பார்க் பெஞ்சில் உட்காந்துட்டு பழைய நினைவுகளை ஆசை போட்டுக்கிட்டு இருந்தார். இப்போது அந்த பெஞ்சில் அவர் கூட உட்காந்து யாருமே உசுரோடு இல்லை, அவர் மட்டும்தான். திடீர்னு ஒரு குரல், என்ன சத்திவேல், நல்லா இருக்கீங்களா? நான் தான் கடவுள், உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்தால் சொல்லுங்கள், நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு ஒரு குரல் கேட்டது. கேட்டோன்னா சத்திவேல் சாக்காயிட்டார். அப்புறம் கடவுள்கிட்ட சத்திவேல் கேட்டார், நான் எங்கள் அப்பாவை பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு கேட்டார். கடவுள் சொன்னார், சத்திவேல், நீங்களே தாத்தாவாகி பல வருஷம் ஆச்சு, இப்போ எதுக்கு உங்கள் அப்பாவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு கடவுள் கேட்டார். அதுக்கு சத்திவேல், சின்ன வயசில் எங்கள் அப்பா என்னை கோவிச்சிருக்கிறாரு, தண்டிக்கவும் செஞ்சுருக்கார். அப்போல்லாம் எனக்கும் கோபம் வரும். ஆனால் நான் அப்பா ஆன பிறகு தான் அதில் இருக்கக்கூடிய நியாயம் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. அதனால தான் எங்கள் அப்பாவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னார் சத்திவேல். ஆமாம் சத்திவேல், உங்கள் அம்மாவை பார்க்கணுன்னு ஏன் உங்களுக்கு தோணலை அப்படின்னு கடவுள் கேட்டார். அதற்கு சத்திவேல், கல்யாணம் ஆன பிறகு அம்மாவுடைய இடத்த மனைவி நிரப்பிட்டான். அதனால் அம்மாவை பற்றி யோசிக்க வேண்டியது இல்லை. ஆனால் நிரப்பப்பட முடியாத ஒன்று அப்படின்னா அது அப்பா மட்டும்தான். ஆமாம் சத்திவேல், உங்கள் அப்பா என்னை விட சிறந்தவரா அப்படின்னு கடவுள் கேட்டார். அதற்கு சத்திவேல் சொன்னார், எங்கள் அப்பாவையே நேரில் காமிக்க முடியும்னா நீங்கள் தான் சிறந்தவர். ஆனால் எங்கள் அப்பா என்ன ஒரு நல்ல அப்பாவாக உருவாக்கியிருக்கார், நான் என் பிள்ளைய நல்ல அப்பாவாக உருவாக்கியிருக்கேன். ஆனால் நீங்கள் ஒரு நல்ல கடவுளை உருவாக்கியிருக்கீங்களா? உங்களால் செய்ய முடியாததை செஞ்ச எங்கள் அப்பா தான் சிறந்தவர் அப்படின்னு சத்திவேல் சொன்னார். கடவுள் ஆச்சரியப்பட்டு போனார். சரி, மேலே சொல்லுங்கள் அப்படின்னு கடவுள் கேட்டார். அதற்கு சத்திவேல் சொன்னார், ஒரு நாள் ஒரு பேருந்தில் நான் பயணம் பண்ணிகிட்டு இருந்தேன். பக்கத்தில் ஒரு பொண்ணு என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா. கையில் சிவப்புக்கள் மோதிரம் போட்டிருந்தா. அந்த மோதிரத்தை நான் போய் தொட்டு பார்த்தேன், கையை விளக்கிக்கிட்டா. அப்போ தான் தெரிஞ்சு அது தப்பு அப்படின்னு. அப்புறம் அவள் இறங்கக்கூடிய ஸ்டாப்பிங் வந்தது. இறங்குறதுக்கு முன்னாடி சிரிச்சுக்கிட்டே அந்த மோதிரத்தை கலட்டி என் கையில் திணிச்சிட்டு போயிட்டா. இன்னும் புரியாத ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியோடையே நான் வீடு திரும்பிக்கிட்டு இருந்தேன். ஆப்போசிட்டில் அப்பா வாக்கிங் வந்துட்டு இருந்தார். அப்போது அப்பா கிட்ட நடந்ததை சொன்னேன். அவர் ஒன்றுமே கண்டுக்கலை. இந்த மோதிரத்தை மறுநாள் அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். வீட்டில் யாருக்கிட்டையுமே சொல்லலை. கடவுள் கேட்டார், ஆமாம், அந்த மோதிரத்தை மறுநாள் நீங்கள் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டார். இதை எங்கள் அப்பா கேட்டதில்லை, ஆனால் நீங்கள் கேட்குறீங்க. நான் மறுநாள் மோதிரத்தை கொடுத்தனா இல்லையா அப்படிங்கிறது கூட எங்கள் அப்பா கேட்டதில்லை, நானும் கொடுத்துட்டேன். அப்படி இருந்தது எங்களுக்கான அந்த புரிதல் அப்படிங்கிறது அப்படின்னு சத்திவேல் சொன்னார். சரி சத்திவேல், உங்கள் அப்பா கிட்ட ஏதாவது மறைச்சிருக்கீங்களா அப்படின்னு கடவுள் கேட்டார். அதற்கு சத்திவேல் சொன்னார், ஆமாம், 5 வருஷமாக நானும் ஒரு பொண்ணும் காதலித்தோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு எனக்கும் அவளுக்கும். அது என்னன்னா, எங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ஆகாது அப்படிங்கிறதுனால நாங்கள் எங்கள் காதலை முறிச்சுக்கிட்டோம். அந்த பிரிவு மிகுந்த வழி அது இன்றைக்குமே என்னால் மறக்க முடியாது அப்படின்னு சத்திவேல் சொன்னார். உடனே கடவுள், இவ்வளவு நேரம் நீங்கள் பேசினதை உங்கள் அப்பா கேட்டுட்டு தான் இருந்தார். இன்னும் கொஞ்ச நேரம் அவர் நம்ம கூட தான் இருக்க போகிறார். நீங்கள் ஏதாவது பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா நிச்சயமாக அவர்கிட்ட பேசிக்கங்க அப்படின்னு கடவுள் சொன்னார். அப்பாவும் பிள்ளையும் கட்டி பிடிச்சி அழுதுகிட்டாங்க. அப்பா சொன்னார், சத்தி, சொல்லியிருக்கலாம்லடா, என் வரட்டு கௌரவத்தை விட்டு உனக்கே அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன்லன்னு சத்திவேல் சொன்னார். 2 பேரும் கண்ணீரை மட்டும்தான் மாற்றி மாற்றி பரிசீலித்து கொண்டார்கள். இருக்காதா பின்ன, எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அது இறந்து போன அப்பாவை பார்த்தா அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கத்தானே செய்யும். அது கண்ணீராக வெளிப்படுறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. அப்புறம் சத்திவேல் அப்பா கிட்ட கேட்டார், அப்பா, நீங்கள் எங்களோடையே இருந்துருங்களேன் அப்படின்னு. அப்பா சொன்னார், அது முடியாதுப்பா, ஆனால் நீங்கள் எல்லாரும் என்னை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படிங்கிற சந்தோஷம் மட்டும் எனக்கு போதும், நிச்சயமாக நான் நல்லா இருப்பேன் அப்படின்னாரு அப்பா. அப்புறம் வேறு வழி இல்லாமல் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அவர் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போய் காணாமல் போயிட்டார். உடனே கடவுள் சத்திவேல்கிட்ட கேட்டார், என்ன சத்திவேல், சந்தோஷமா? உங்கள் அப்பாவை பார்த்துட்டிங்களா? நான் கிளம்பலாமா அப்படின்னு சத்திவேல் சொல்ல ஆரம்பித்தார். எங்கள் அப்பாவை உண்மையிலேயே நான் மிஸ் பண்ணுறேங்க. ராமன் காட்டுக்கு போயிட்டான் அப்படிங்கிறதுக்காக உயிரை விட்டார் தசரதன். போரில் இந்திரஜித் இறந்த உடனே நடப்புணமாக வாழ்ந்து செத்து போனார் ராவண. துரோணர் தன் மகனுக்கு சாகா வரம் வாங்கி தந்தார். அப்பாக்கள் விரும்பாத ஒன்று புத்திரசோகம் மட்டும்தான். தனக்கு வாரிசு இல்லை அப்படின்னா உண்மையிலே அது அப்பாவுக்கு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும். அந்த வகையில்
ராமன் காட்டுக்கு போனோன்னா தசரதன் இறந்தது மாதிரி தசரதன் இறந்த உடனே ராமன் இறந்து போயிடல. இதுதான் அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான வித்தியாசம். எனக்கு முதல் நாள் பள்ளிக்கூட ஞாபகம் தான் வருது அப்படின்னாரு சக்திவேல் கடவுள்கிட்ட. என்ன சொல்கிறீங்க அப்படின்னார் கடவுள். ஆமாம், முதல்ல அந்த மரத்தடி பள்ளிக்கூடத்தில் என்னை எங்கள் அப்பா கொண்டு போய் சேர்த்து விட்டார். சேர்த்து விட்டுட்டு ஒரு சாக்லேட்டை கொடுத்துட்டு அப்படியே அவர் கிளம்பிட்டார். நான் அவர் போன திசையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் மறைஞ்சு போயிட்டார். எனக்கு கண்ணீர் தாங்க முடியல, அழுதுகிட்டே இருந்தேன். யாரெல்லாம் சமாதானப்பட்டு பார்த்தாங்க, என்னென்னமோ பேசி பார்த்தாங்க. நான் ஆறுதல் அடையவே இல்லை. என்னுடைய அழுகையும் நிற்கவே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த மரத்தடி ஒன்றில் இருந்து எங்கள் அப்பா எட்டி பார்த்தார். அவரும் அழுதுட்டு தான் இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். வேகமாக ஓடி வந்தார். ஓடி வந்து என்னைய வண்டியில் ஏற்றிட்டு வீட்டுக்கு கூட்டி போயிட்டார். கண்டிப்பாக அந்த மரத்தடியில் உட்காந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நிச்சயமாக ஒளிஞ்சிருந்து பார்த்துருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்பயுமே என்னுடைய முதல் நாள் பள்ளிக்கூடத்தில் என்ன நினைவு இருந்ததோ அதே நினைவோடு தான் நானும் காத்துட்ருக்கேன். எங்கள் அப்பா போன திசையை பார்த்தே. நிச்சயமாக எங்கள் அப்பா இப்பயுமே ஏதாவது ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்று தான் பார்த்துட்ருப்பார். நான் என்ன பண்ணுறேன், ஏது பேசுகிறேங்கிறத கேட்டுட்டு தான் இருப்பார். இப்போவாவது அவர் வருவாரா அப்படின்னு எதிர்பார்த்து அதே திசையில் தான் நான் காத்துட்ருக்கேன். எனக்கு ஒரு நாள் அவர் தோளில் சாஞ்சு தூங்குனா அந்த சுகம் இருக்குது பாருங்கள், அதை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னாரு சக்திவேல். கண் கலங்கி மறைஞ்சு போனார் கடவுள். இது கற்பனையாக எழுதப்பட்ட கதை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிற முடியாது. இதை எழுதினது சாது ஸ்ரீதர் லால்குடியை சேர்ந்தவர் அப்படின்னு நினைக்கிறேன். இதை MS பாஸ்கர் அவர்கள் சொல்லி கேட்டிருக்கேன். பலரையும் கண்கலங்க வச்ச ஒரு அற்புதமான கதை அப்படின்னு தான் சொல்லணும். நம்முடைய சிறுவயது ஞாபகங்கள் எல்லாமே நம்மை தோண்டி எடுத்து வரக்கூடிய ஒரு கவிதை. சொல்லுவாங்க, பெருமையாக சொல்லுவாங்க, அம்மா தன்னுடைய குழந்தையை வகுத்தில் தான் சுமந்தாங்க, ஆனால் அப்பா தன்னுடைய குழந்தைய தோளில் சுமந்தார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் காண முடியாத உலகத்தை நீ காண வேண்டும் மகனே அப்படின்னு ஒரு தந்தை தன் மகனை தோளில் சுமந்த அந்த நினைவு இன்று வருகிறது. கண்டிப்பாக அப்பா இருந்தாங்க அப்படின்னா அப்பாவை மதிங்க. அப்பா இல்லைன்னா அவர் நினைவுகளை நிச்சயமாக வளர்த்துக்குங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.